இறுதியாக மன்னர் தென்னாலியின் மகனிடம் விசாரித்தார். நேற்றிரவு உன் வீட்டில் என்ன நடந்தது என்று கேட்டார். மெதுவாக அதற்கு தென்னாலி மகனோ, நான் வீட்டிற்கு வெளியே திண்ணையில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தேன். அப்போது என் அப்பா என்னை எழுப்பி வீட்டிற்கு அழைத்து சென்று சாப்பிட சொன்னார். என் அம்மா வைத்திருந்த கத்திரிக்காய் குழம்பு வழக்கத்தை விடவும் மிகவும் சுவையாக இருந்தது. நானும் சாப்பிட்டு விட்டு மீண்டும் உறங்கிவிட்டேன் என்றான். அப்போது கிருஷ்ணதேவராயர் முகமெல்லாம் சிவக்க ஆரம்பித்தது. கோபத்தில் கத்தத் தொடங்கினார். உன் மகனோ நேற்று கத்திரிக்காய் குழம்பு சாப்பிட்டேன் என்கிறான் என்று அவையே அதிரும் அளவிற்கு கத்தினார். அதற்கு தென்னாலி, ஐயோ மன்னா, அவன் இரவில் ஏதோ கனவு காண்டிருப்பான் போல, தெரியாம உளறான் என்றார். அதற்கு தென்னாலி மகன், அப்பா, நான் ஒன்றும் தெரியாமல் சொல்லவில்லை. நேற்று ராத்திரி கூட நல்ல மழை பெய்தது. திண்ணையில படுத்திருந்த என்னை நீங்கள் தானே உள்ளே அழைத்து சென்றீர்கள் என்றான். உடனே தென்னாலி, மன்னா, நான் தான் கூறினேன் அல்லவா, அவன்தான் உளறுகிறான் என்று. நேற்றிரவு எங்கே மழை பெய்தது என்றான். மன்னரும் சிறிது யோசனைக்கு பிறகு, சரி தென்னாலி, நீ போகலாம் என்றார். அப்போது தென்னாலிராமன் மன்னரிடம் கூறினார், மன்னா, அந்த செடியை பாடுபட்டு பாதுகாப்பாக வளர்த்தது நான். ஆனால் அந்த கத்திரி செடியில் இருந்து ஒரு கத்திரிக்காயை கூட என்னால் சாப்பிட முடியவில்லை. அதற்கு ஒரு சொட்டு தண்ணீரை கூட ஊற்றாத திருடன் அதன் பயனை அனுபவித்துள்ளான். என்ன சோதனை இது என்றான்.